Hello everyone. Today we are going to watch about Tula Rashi or Lagna. It is Libra. ஸோ இவங்களுக்கு ரீசண்டாக குரு பயிற்சி நடந்தது, அதாவது ஜூன் 2. இப்போ அந்த குரு வந்து இவங்களுக்கு 10th பிளேஸில் இருக்குது. அண்ட் சனி இஸ் இன் த 6th பிளேஸ், ராகு இஸ் இன் த 5th பிளேஸ், Ketu is in the 11th place. So these are the major planetary changes. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து இவங்களுக்கு எப்படியெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுன்றத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே குரு வந்து அவங்களுக்கு 9th பிளேஸில் இருந்தது. தட் இஸ் 2025 வந்து 9th பிளேஸில் இருந்தது. இப்போ தான் அது சேஞ்ச் ஆச்சு. அங்கே இருந்தப்போ இவங்களை நிறைய அப்டேட் பண்ண வச்சுருக்கோம், நிறைய படிக்க வச்சுருக்கோம். சில கோர்ஸுங்களை ஜாயின் பண்ணி சிலர் படித்து முடிச்சிருப்பாங்க, இல்லை புக்ஸுங்க வாங்கி படிச்சிருப்பாங்க. ஸோ தன்னை எப்படி இப்போதைக்கு அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, தன்னை எப்படி அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் யோசிக்கும். பிகாஸ் இப்போ ஏஐ எல்லாம் வந்திருக்கு, என்னோட ஃப்யூச்சர் எப்படி போகும், நான் பண்ணுற வேலை இப்போ இது கரெக்டாக இருக்குமா, இல்லை நான் இன்னும் என்னை அப்டேட் பண்ணிக்கணுமா, இந்த மாதிரியெல்லாம் அவங்க மைண்ட் செட் யோசிக்கும். என்னோட ஏர்னிங் வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணுமா, என்னோட பசங்களை நான் கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போவேனா, இந்த மாதிரி வீட்டை பற்றியோ அவங்கள பற்றியோ அவங்கள உயர்த்திக்கிறதுக்காக அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த குரு வந்து அவங்கள யோசிக்க வைக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த 10th பிளேஸில் இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல குரு வந்து பதவி பறி போகும்ன்றது தேர் இஸ் அ சேயிங் ஆக்சுவலி. ஆனால் ஆக்சுவலாக அது பதவி பறி போகாது. நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல பெட்டர்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்னும் ஒரு ஹைக்கோ ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து உங்களை உட்கார வைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாம் இங்கே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பிகாஸ் 10th ஒரு கெரியருக்கான ஒரு பிளேஸ் அது. ஸோ த பப்ளிக் ஓகே வேர் எவர் யூ ஒர்க் தேர் வில் பி வாட்சிங் யூ. ஸோ நீங்கள் கரெக்டாக எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அந்த ஹைக்கோ ப்ரொமோஷனும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இஃப் யூ டூ யுவர் செல்ஃப் பெட்டர் டெஃபினெட்லி யூ வில் கம் அப் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். ஸோ இயர் இட் இஸ் த நாலேஜ் ஆஃப் டெஸ்டிங். லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் கிவிங் டூ மச் ஆஃப் நாலேஜ் அண்ட் திஸ் இயர் இஸ் நாலேஜ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ டூ யுவர் பெஸ்ட், ஹார்ட் ஒர்க் இஸ் மஸ்ட் இயர். அண்ட் உங்களோட சனி பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த 6th பிளேஸ். ஸோ 6th பிளேஸை எடுத்தோம் லைக் ஏதாச்சும் லோன் எடுக்கணும்னு யோசிச்சிருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி எடுத்த லோனை எப்படி அடைக்கணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ அடைக்கிறதுக்கு உங்களை வந்து அது புஷ் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ லோன் அடைக்கணும்னு உங்கள் மனசில் தோணும், இல்லை இன்னும் கொஞ்சம் டாப் அப் லோன் வாங்கலான்னு தோணும், வாங்கிட்டு வீடு கட்டுறதோ இல்லை தன்னோட வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸே உங்ககிட்ட உங்களுக்கு குருவும் சனியும் சேர்ந்து கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும் எல்லாத்தையும், அதுவே தானாக கொடுக்காது. அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு ட்ரை. ஸோ இதெல்லாம் இந்த குரு வந்து சனியும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் அதுலவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இல்லை ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை விற்கணும், ரொம்ப நாளாக பிரச்சனை போயின்னு இருக்கு, அதை விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படி யோசிச்சிருந்தாலும் அதுக்கு இது ஒரு ரைட் டைம் தான் இது. அண்ட் நீங்கள் ராகுவை பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்கிறதுனால தன்னோட குழந்தைங்க நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அவங்க செய்ய முடியணுன்றது சம்டைம்ஸ் செய்யாமல் போகும். ஆனால் அதெல்லாம் கூட இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. அட் த சேம் டைம் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தெம். அண்ட் உங்களோட கேத்து பார்த்தீங்கன்னா 11th பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு லைக் ஏதோ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறத கட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு பொசிஷனுக்கு கொண்டு போகும். இல்லை சொன்னால் இருக்கிற இடத்துலையே இன்னும் அதிகமாக உங்களை லேர்ன் பண்ண வச்சு உங்களை இன்னும் ஒரு ஹைக்கு உங்களை அப்கிரேட் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் இந்த கேத்து பண்ண. பட் அட் த சேம் டைம் கேத்து வந்துட்டு இட் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல லெசன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். எது கரெக்டு ராங்குங்கிறத வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுற ஒரு மென்டாலிட்டிக்கும் கொண்டு வரும். அண்ட் உங்களுக்கு இந்த ராகுவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி மென்டலி யூ வில் பி ஸோ ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, ஒரு டிப்ரெஸ்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அண்ட் இட் சம்ஹவ் நோ தட் அகெயின் த குரு பார்வை 2nd ஹவுஸ்லேயும் வர்றதுனால இட் வில் டெம்ப்ட் யூ டு ஈட் மோர். ஓகே, சம்திங் யூ வில் பி கிரேவிங், ஏதோ ஒரு நியூவாக ஏதோ ட்ரை பண்ணணும். அண்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரியும் இருப்பாங்க, இல்லை ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். ஸோ தே ஹாவ் டு நோ ஸ்டிக் ஆன் டு த ப்ராப்பர் டயட்.
டயட். ஸோ இங்கே சனி அவங்களுக்கு என்ன சொல்லும், ப்ளீஸ் ஸ்டிக் டு யுவர் ரொட்டீன் சொல்லும். ஓகே, உங்களுக்கு நிறைய அந்த ராகு டெம்ப் பண்ண வச்சாலும் ஒரு ரொட்டீன் ஒன்று ஒரு ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா, அந்த ரொட்டீனுக்கு வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும் அவங்கள. ஸோ இது ஒரு காமன் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இன்னும் இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கவுங்களோட ஓன் ஹாரோஸ்கோப் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் ட்ரை டு கான்டாக்ட்.